சால்வ் பண்ண போகிறோம். முதல் ப்ராப்ளம் 2 சம் 2. ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு. நம்மக்கிட்ட ஒரு ஆரே இருக்குது. ஆரேனா என்ன? ஆரேனா ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஹோமோஜினஸ் எலிமெண்ட்ஸ். ஹோமோஜினஸ்னால் இட் கேன் பி ஃப்ளோட், இட் கேன் பி டபுள் இருக்கலாம், இட் கேன் பி ஸ்ட்ரிங்ஸு, கேரக்டர்ஸ், என்ன வேணால் இருக்கலாம், இன்டிஜர்ஸ் என்ன வேணால் இருக்கலாம். சரிங்களா? இப்போது வி ஆர் கிவன் அன் ஆரே ஆஃப் இன்டிஜர்ஸ். அப்படின்னா பாசிட்டிவ் இருக்கலாம், நெகட்டிவும் இருக்கலாம். பார்த்தீங்களா, -1 இருக்குது, 6ம் இருக்குது. பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாம் இருக்கலாம் இந்த ஆரேல. ஒரு டார்கெட் கொடுத்துருக்காங்க, டார்கெட் 13. இந்த ஆரேல நம்ம 2 எலிமெண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும், தட் சம் அப் டு 13. உடனே நீங்கள் பார்த்தா இந்த ஆரேயை உடனே யூ கேன் சி 6 + 7. இந்த 2 எலிமெண்ட்ஸ் நம்ம சேர்ந்து வச்சா யூ கெட் த சம் as 13. ஏன்னா 6 + 7 13ல. ஸோ இந்த ப்ராப்ளமில் தேர் கேரண்டீட் தட் ஒரே ஒரு சொல்யூஷன் இருக்குன்னு. இட் இஸ் கேரண்டீட் தட் ஒரு சொல்யூஷன் இருக்கு இந்த ஆரேல. we are not given invalid case. For example, நான் இங்கே டார்கெட் 105 கொடுத்தா யூ cannot tell me 2 எலிமெண்ட்ஸ் அட் சம் அப் டு 105 இந்த ஆரேல. அந்த மாதிரி யோசிக்கவே வேண்டாம். யுவர் கேரண்டீட் ஆன்சர் இருக்கு இந்த ஆரேலன்னு. ஒன்ஸ் யுவர் கேரண்டீட் ஆன்சர் இருக்கு, நீங்கள் கண்டுபிடிக்கணும் அந்த ஆன்சர் என்னன்னு. 6 + 7 = 13னா வாட் ஷுட் யூ ரிட்டர்ன்? எலிமெண்ட்ஸை ரிட்டர்ன் பண்ண கேட்கல ப்ராப்ளமில். ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இங்கே இருக்குது. நீங்கள் பாஸ் பண்ணுங்கள் ஒரு செகண்டுக்கு, இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் படிங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, we need to return the indices of the elementsனு. நார்மலாக ஆரேஸை பார்த்தா நம்ம 0 இண்டெக்ஸிங்லேருந்து ஆரம்பிப்போம். தட் மீன்ஸ் இண்டெக்ஸ் 0ல் -1 இருக்குது, இண்டெக்ஸ் 1ல் 0 இருக்குது, இண்டெக்ஸ் 2ல் 3 இருக்குது, இண்டெக்ஸ் 3ல் 4 இருக்குது, இண்டெக்ஸ் 4ல் 6 இருக்குது, இண்டெக்ஸ் 5ல் 7 இருக்குது. நார்மலாக இண்டெக்ஸ் 4 அண்ட் இண்டெக்ஸ் 5 நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம். ஆனால் ஒரு ஜாவாவில் கோட் பண்ணும்போது we are not able to return 2 or 3 elements at once. நம்ம நார்மலாக ரிட்டர்ன் ஒரு வேரியபிள் கொடுப்போம், ஒரு வேரியபிள் தானே கொடுப்போம் ரிட்டர்னில். we don't give 100 வேரியபிள்ஸில் எப்படி 2 இண்டிசஸை சேர்ந்து ரிட்டர்ன் பண்ண முடியும்? சிம்பிளஸ்ட் வேஸ், அந்த இண்டிசஸை நீங்கள் ஆரேல போடுங்க, ஆரேயை ரிட்டர்ன் பண்ணுங்க ஃபங்க்ஷன்லேருந்து. தட் இஸ் அ சிம்பிள் வே டு ரிட்டர்ன் மல்டிபிள் வேல்யூஸ் அட் ஒன்ஸ். சரிங்களா? இப்போ இன்ஸ்டெட் ஆஃப் 0 இண்டெக்ஸிங் இந்த ப்ராப்ளமை சொல்கிறாங்க 1 இண்டெக்ஸிங்காக கன்சிடர் பண்ணுங்க இந்த ஆரேன்னு. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் கன்சிடரிங் 0th index as -1, they are telling us கன்சிடர் பண்ணுங்க first indexல -1 இருக்குன்னு. So instead of returning that index 0, index 1, index 2, index 3, index 4 and index 5, நம்ம ஆன்சர் என்ன இருக்கும்? index 5 and index 6 இருக்கும் ஆன்சர். ஏன்னா நம்ம இண்டெக்ஸிங்கை index 1லேருந்து ஆரம்பிப்போம். சரிங்களா? லெட்ஸ் கண்டினியூ. now let's see how to solve this. சரிங்களா? இந்த ப்ராப்ளமில் சொல்கிறோம் array is sortedனு. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். array is sortedனு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க அவங்க ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டில். array sortedஆக இருக்குது. how can we use this to our advantage? ஸோ பாஸ் த வீடியோ ஒரு செகண்டுக்கு, ஒரு மினிட்க்கு பாஸ் பண்ணுங்கள். அப்புறம் யோசிங்க எப்படி சால்வ் பண்ணோன்னு. சிம்பிளஸ்ட் வேஸ், 2 பாயிண்டர் நீங்கள் எடுப்பீங்க. சரிங்களா? ஒரு பாயிண்டர் 0th இண்டெக்ஸில், ஒரு பாயிண்டர் 7th இண்டெக்ஸில். தட் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டில் ஒரு பாயிண்டர், லாஸ்ட் எலிமெண்ட்டில் ஒரு பாயிண்டர். அப்போ நீங்கள் ஒரு கொஷின் கேட்பீங்க, இப்போ தானே நீ சொன்ன இப்போது 1 இண்டெக்ஸிங்காக கன்சிடர் பண்ணு, ஸ்டில் why are you having 0 இண்டெக்ஸிங்னு. லெட்ஸ் சால்வ் த ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் டேக்கிங் 0 இண்டெக்ஸிங். தென் நான் சொல்லிக் கொடுக்க போனேங்க உங்களுக்கு how can you directly transfer this problem to 1 indexingனு. ரைட் now this is your array. இப்போ சும்மா தெளிவாக தெரியறதுக்கு நான் இண்டெக்ஸஸை கூட மேலே எழுதியிருக்கேன். 0th இண்டெக்ஸில் -1 இருக்குது, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் 0 இருக்குன்னு. எப்படி? அப்போ 2 பாயிண்டர் நம்ம கிட்ட இருக்குது, i பாயிண்டர், j பாயிண்டர். i பாயிண்டர் ஸ்டார்டிங் ஆஃப் தி அரேல, j பாயிண்டர் எண்டிங் ஆஃப் தி அரேல. இப்போ ஐ வாண்ட் யூ டு ஆட் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் த i and j பாயிண்டர் டுகெதர். ஆட் பண்ணால் என்ன வரும்? -1ஓட நம்ம 15 ஆட் பண்ணால் என்ன வருது? 14 வருதுல, சிம்பிளா. இப்போ நம்ம டார்கெட் 13. சரிங்களா? நம்ம டார்கெட் 13, நம்மகிட்ட இப்போ வருது 14. ஸோ வாட் ஐம் கெட்டிங் as a sum a of i plus a of j. a of i plus a of j பண்ணால் 14 வருது, which is greater than the target. ஸோ நம்ம 2 choices இருக்கு. at each point in the algorithm நம்மளுக்கு 2 choices இருக்கு. என்ன சாய்ஸ்? either நான் இந்த i பாயிண்டரை ஃபார்வர்ட் பண்ணுவேன், மூவ் பண்ணுவேன் இந்த டைரெக்ஷனில், ஃபார்வர்டில் i++ பண்ணிட்டு, இல்லைனா இந்த j பாயிண்டரை j மைனஸ் பண்ணிட்டு முன்னாடி வர வைப்பேன். 2 ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. இன் திஸ் பாயிண்ட் ஐ நோ தட் வாட் சம் ஐ ஹேவ் 14, அது 13ஓட ஜாஸ்தி. நம்மகிட்ட என்ன சம் இருக்குது? 14. தட் இஸ் கிரேட்டர் தென் our டார்கெட். ஸோ லெட்ஸ் சே what do I want now? I want a smaller value in my sumல. நம்ம சம் 14 இருக்குது. எனக்கிட்ட ஜாஸ்தி சம் வேணுமா, கம்மி சம் வேணுமா? எனக்கு ஜாஸ்தி சம் வேணும்னா நான் i பாயிண்டரை இன்க்ரீஸ் பண்ணுவேன். ஏன்னா இந்த அரே சார்ட்டடாக இருக்குது. ஸோ நான் லெஃப்ட் அண்ட் ரைட் போகும்போது மோர் அண்ட் மோர் பிகர் வேல்யூஸை நான் சந்திப்பேன். நான் i பாயிண்டர் மூவ் பண்ணால் நான் சம்மை
increase பண்றேன். if I keep the j pointer at the same location and I move my I pointer, எனக்கு என்ன ஆகுது, ஜாஸ்தி sum வருது, greater sum வருது. but do I want a greater sum? எனக்கு greater sum தேவையில்லை, எனக்கு sum 14, எனக்கு கம்மி sum வேணும். கம்மி sum வேணும்னா இப்போ j pointer எங்க இருக்கோ அதை நீங்க மைனஸ் பண்ணுவீங்க, j pointer முன்னாடி வர வைப்பீங்க. so you can confirm that you're getting a smaller sum. so because my sum 14 is greater than my sum 13, my j pointer is going to come backward to index 6. I hope that is clear. இப்போ அதனால தான் இங்கே j பாயிண்டர் இப்போ இண்டெக்ஸ் 6ல வந்திருக்கு, I பாயிண்டர் அங்கேயே தான் இருக்குது. ரிப்பீட் பண்ணுங்கள் ஸ்டெப்பை. -1 + 11 நான் பண்ணுறேன். -1 + 11 நான் பண்ணும்போது டார்கெட் சம் என்ன வருது, 10 வருது. இப்போ அகைன் கம்பேர் பண்ணுங்கள் டார்கெட்டோட. நவ் த சம் தட் ஐ ஹேவ் இஸ் 10. 10 டார்கெட்டோட கம்மி, இட் இஸ் லெஸ்ஸர் தென் த டார்கெட். ஸோ ஐ வாண்ட் அ பிகர் சம். பிகர் சம்னா என்ன பண்ணுவேன், I ++ஆ j -ஆ? பிகர் சம் தேவையா இருக்குன்னா நான் I ++ பண்ண போகிறேன். ஸோ இந்த I பாயிண்டரை ++ பண்ண போகிறேன். பிகாஸ் சார்ட்டட் அரேல நீங்கள் ++ பண்ணும்போது, இண்டிசஸை ++ பண்ணும்போது மோர் அண்ட் மோர் பிகர் எலிமெண்ட்ஸை மீட் பண்ணுவீங்க. ஸோ I பாயிண்டர் மூவ்ஸ் ஃபார்வர்ட். ஓகே, ரிப்பீட் பண்ணுங்க ஸ்டெப்பை. 0 + 11 பண்ணுறீங்க. 0 + 11 எவ்வளோ, 11. இப்போ என்னோட சம், கரண்ட் சம் 11, ஆனால் என் டார்கெட் 13. இப்போ கூட என்னோட கரண்ட் சம் என்ன இருக்கோ அது டார்கெட்டோட கம்மி. ஸோ என்ன பண்ணும், I ++ஆ j -ஆ? என்ன தேவை எனக்கு கிரேட்டர் சம், ஜாஸ்தி சம் வேணும். ஸோ நான் I பாயிண்டரை மறுபடியும் ஒரு எலிமெண்ட்டாக ஃபார்வர்ட் பண்ணுவேன். ஸோ I comes from index 1 to index 2 and it will point to index 3. இப்போ element 3. சரிங்களா? I pointer came from index 1 to index 2 and now it's pointing to element 3. Again I repeat the process. இப்போ 3 and 11 நீங்க ஆட் பண்ணுங்க. 3 and 11 ஆட் பண்ணா 14 வருது. இப்போ என்னோட சம் 14, ஆனால் எனக்கு தேவை 13. ஸோ எனக்கு கம்மி சம் வேணுமா, ஜாஸ்தி சம் வேணுமா? I want a lesser sum. Because why do I want a lesser sum? எனக்கு 14 இருக்குது, எனக்கு தேவை 13. ஸோ கம்மி தானே வேணும் எனக்கு. கம்மி வேணும்னா என்ன பண்ணணும், கம்மி வேணும்னா j - பண்ணணும். ஸோ 11லேருந்து 7 பாயிண்ட் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ 3 + 7 திருப்பி பண்ணுங்க, 10. இப்போ I have a sum that is lesser than the target. எனக்கு ஜாஸ்தி சம் வேணும். ஜாஸ்தி சம் வேணும்னா I ++. இப்போ திருப்பி பாருங்க, 4 + 7 பண்ணால் 11. எனக்கு ஜாஸ்தி சம் வேணும், ஏன்னா 13 வேணும். I am at 11. I am at sum 11. எனக்கு 13 வேணும். என்ன பண்ண போறீங்க, I ++. At this point you found the answer and you're going to return the indices. நீங்க கேட்கலாம், இப்போ இந்த 4 and 5 தப்பா இண்டெக்ஸ் ரிட்டர்ன் பண்றேனே, இந்த क्वेश्चनல 1 இண்டெக்ஸிங் சொல்றோம்னு. சிம்பிள் வே டு ஃபிக்ஸ் தட் இஸ், நீங்கள் ஆன்சர் ரிட்டர்ன் பண்ணும்போது இந்த ரெண்டு இண்டிசஸை ++ பண்ணிட்டு ரிட்டர்ன் பண்ணுங்க. இன்ஸ்டெட் ஆஃப் ரிட்டர்னிங் 4 and 5 into your array ஆன்சர், நீங்கள் 5 and 6 ரிட்டர்ன் பண்ணுங்க. ஒரு சிம்பிள் +1 ஆட் பண்ணுங்க. அவ்வளோதான் பண்ணுவீங்க. டு ரீஐட்ரேட், வாட் ஆர் வி டூயிங்? I பாயிண்டர் எப்போ ரைட் சைடில் மூவ் ஆகுது, I பாயிண்டர் எப்போ மூவ் பண்ணுறோம், I ++ எப்போ பண்ணுறோம்? நம்மளுக்கு ஜாஸ்தி சம் வேணும்னா I ++ பண்ண போகிறோம். நம்மளுக்கு கம்மி சம் வேணும்னா j - பண்ண போகிறோம். அவ்வளோதான். இப்போ ஜாவாவில் நம்ம கோடை பார்க்க போகிறோம். எனக்கு ரிசல்ட் ஒரு அரே டிக்ளேர் பண்ணுறேன், ரெண்டு எலிமெண்ட்ஸ் வச்சுட்டு ரிசல்ட் டிக்ளேர் பண்ணுறேன். ஏன்னா we want the indices of the 2 elements that add up to the targetல. அதனால தான் இப்போ ரிசல்ட்டோட சைஸ் 2. அப்புறம் நான் நம்பர்ஸோட லென்த்தை கண்டுபிடிக்கிறேன். நம்பர்ஸ்னால் நம்ம லீட்கோடில் இந்த ப்ராப்ளம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நம்பர்ஸ் அரேன்னு ஒன்று இருக்குது. இந்த நம்பர்ஸ் அரேயோட லென்த்தை கண்டுபிடிக்கிறேன். நம்பர்ஸ் அரேனா என்ன, இந்த அரே இருக்கு A, அந்த அரே தான் நம்பர்ஸ் நம்மளுக்கு. அப்புறம் என்ன பண்ணுறேன், 2 பாயிண்டர்ஸ் வச்சுக்கிறேன். ஒரு பாயிண்டர் இண்டெக்ஸ் 0ல் ஆரம்பிக்கிறது, இன்னொரு பாயிண்டர் லாஸ்ட்டில் ஆரம்பிக்கிறது. அண்ட் திஸ் இஸ் அ குட் கொஸ்டின். நீங்கள் பாஸ் பண்ணிட்டு யோசிங்க, வை டு ஐ ஹேவ் திஸ் கண்டிஷன் I <= j? இந்த கண்டிஷன் ஏன் தேவை? when do I stop my algorithm? See, in the previous example நம்மளுக்கு ஆன்சர் வந்துச்சு. the minute we find the answer, the minute we find 2 elements that add up to given target, அந்த மினிட்டே நீங்கள் ரிட்டர்ன் பண்ணலாம் ஆன்சரை, அந்த மினிட்டே நீங்கள் ரிட்டர்ன் பண்ணலாம். ஆனால் when to stop? இங்கே பாருங்க, when your I pointer crosses your j pointer, அப்போ தான் நீங்கள் ஸ்டாப் பண்ணுவீங்க. அண்ட் ஐ வாண்ட் யூ டு டெல் மீ, இங்கே கமெண்ட்ஸை எழுதுங்க, இல்லைனா நீங்கள் எனக்கு மெசேஜும் பண்ணலாம் இந்த ப்ராப்ளமில். ஐ வாண்ட் யூ டு டெல் மீ, why is this condition correct? Why I <= j? As long as நம்ம I pointer <= the j pointer, நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்க இந்த ஸ்டெப்ஸை. இல்லைனா the minute your I pointer crosses your j pointer, இந்த while loop ஸ்டாப் பண்ணுங்க. why is this necessary? நான் கண்டினியூ பண்ணுறேன், சரிங்களா? இப்போ கரண்ட் சம்ம கண்டுபிடிக்கிறேன், நம்பர்ஸ் ஆஃப் I ப்ளஸ் நம்பர்ஸ் ஆஃப் j. தட் மீன்ஸ் இப்போதைக்கு 2 பாயிண்டர், ஒன்று ஸ்டார்டிங்கில் ஒன்று எண்டிங்கில், இதோட சம் கண்டுபிடிக்கிறேன். கரண்ட் சம் வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறேன். இப்போ ஐ எம் செக்கிங், நம்ம கரண்ட் சம் என்ன இருக்கோ அது ஈக்குவல் டு டார்கெட்டா? ஈக்குவல் டார்கெட்னா immediately found 2 elements that sum up to target. ஸோ எனக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிது ஸ்டார்டிங்லேயே. if I find the answer at any iteration, if I find the answer, then நான் என்ன பண்ணுவேன், இந்த அரே இருக்கே ரிசல்ட் அரே,
அதில் நான் I and J இண்டெக்ஸை ஸ்டோர் பண்ணிட்டு ரிட்டர்ன் பண்ணிடுவேன் அந்த ஆரேயை. ஆனால் ஏன் +1 பண்ணுறேன்? ஏன்னா நம்ம இந்த கோடில் 0 இண்டெக்ஸிங்காக ட்ரீட் பண்ணுறோம். ஆனால் ப்ராப்ளம் சொல்லியிருக்காங்க 1 இண்டெக்ஸிங் எனக்கு கூடன்னு. அதனால தான் +1 போட்டு இண்டிசஸை ரிசல்ட் ஆரேயாக ரிட்டர்ன் பண்ணுறேன். ரிசல்ட் ஆரே ஆஃப் size 2 ரிட்டர்ன் பண்ண டைரெக்டாக. இல்லைனா நம்ம செக் பண்ணுறோம், நம்ம கிட்ட கரண்ட் சம் இருக்கு தட் இஸ் கிரேட்டர் than the டார்கெட். எக்ஸாம்பிள், நம்ம கரண்ட் சம் 14 இருந்துச்சு எக்ஸாம்பிளில், என் டார்கெட் 13ல, எனக்கு 14 இருக்கு, எனக்கு வேணும் 13. தட் மீன்ஸ் எனக்கு கம்மி சம் வேணும்னா J-, இல்லைனா ஜாஸ்தி சம் வேணும். எனக்கு கரண்ட் சம் இருக்கு கம்மியாக இருக்கு, என் டார்கெட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு, ஸோ கரண்ட் சம் ஜாஸ்தி வேணும். என்ன பண்ணணும்? I++ பண்ணணும். அவ்வளோதான். One thing to notice, இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன? டைம் காம்ப்ளெக்சிட்டி O of n. இந்த அல்கோரிதம்க்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி O of n. ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்ன? யூ ஆர் டேக்கிங் an extra array of size 2. ஆனால் இந்த size 2 கான்ஸ்டன்ட்ல, இப்போ நம்ம அரே சைஸ் 10 இருக்கலாம், 100 இருக்கலாம், 1000 இருக்கலாம், அரே சைஸ் என்ன வேணா இருக்கலாம். ஆனால் என்ன வேணா அரே சைஸில் யூ ஆர் ஒன்லி ஃபைண்டிங் அவுட் 2 எலிமெண்ட்ஸ் தட் சம் அப் டு த டார்கெட். ஸோ இது கான்ஸ்டன்ட் சைஸ் அரேல 2 சைஸ் கான்ஸ்டன்ட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லலாம் கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் லீனியர் டைம் காம்ப்ளெக்சிட்டின்னு சொல்லலாம். ஒன் திங் ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ கைஸ் இஸ், இங்கே பாருங்க, இங்கே நான் இன்டிஜரில் வைக்கிறேன், கரண்ட் சம்மை நான் இன்டிஜரில் ஸ்டோர் பண்ணுறேன். வாட் இஃப் my numbers of I is the maximum value what integer can store? Again நான் pause பண்ணுங்க வீடியோவை, இப்போ யோசிங்க சரிங்களா? What if whatever integer ஒரு டேட்டா டைப் ஜாவால, இன்டிஜர் டேட்டா டைப்னா ஒரு மினிமம் வேல்யூ இருக்குது, ஒரு மேக்ஸிமம் வேல்யூ இருக்குது. மேக்ஸிமம் வேல்யூ லெட்ஸ் அஸ்யூம் இட் இஸ் ஒரு ரொம்ப பெரிய வேல்யூ, இன்டிஜர் டாட் மேக்ஸ் வேல்யூன்னு ஒன்று இருக்குது, ரொம்ப பெரிய வேல்யூ. மேக்ஸிமம் வேல்யூ தட் இன்டிஜர் கேன் டேக். லெட்ஸ் அந்த மேக்ஸிமம் வேல்யூ இங்கே இருக்குது நம்பர்ஸ் ஆஃப் ஐல, இந்த மேக்ஸிமம் வேல்யூ நம்பர்ஸ் ஆஃப் ஜேல இருக்குது. நான் இந்த அடிஷன் பண்ணும்போது நான் ஓவர்ஃப்ளோ ஆகுமா இல்லையா? How to fix that? Think about it. இப்போ ஆக்சுவல் இன்டர்வியூவில் இவ்வளோ டீப்பாக போகிறதுக்கு அவசியம் இல்லை. ஆனால் the more deep you go, the more you talk about it, saying that okay, இந்த இன்டிஜர் டைப் நான் எடுத்துருக்க கரண்ட் சம்ம, இப்போ 2 மேக்ஸிமம் வேல்யூ இருந்தால் நான் 2 ஆட் பண்ணால் ஒரு ஓவர்ஃப்ளோ ஆகும். ஸோ we need to check for that சொன்னால் உங்கள் இன்டர்வியூ பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகுது. அதனால தான் இதெல்லாம் நான் என்ன குட்டி எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு என்னன்னா as an interviewer, as a candidate, I will try to give those information as I go in the problems. Let's continue. இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் இருக்குது மிஸ்ஸிங் நம்பர். மிஸ்ஸிங் நம்பர்னா என்ன? given an array of nums containing n distinct numbers. Distinctனா எல்லா யூனிக் இருக்குது, டூப்ளிகேட்ஸே இல்லை. இந்த ரேஞ்ச் 0, n return the only number in the range that is missing from the arrayன்னு போட்டிருக்கு. எக்ஸாம்பிள் பார்க்கலாம் சரிங்களா? இப்போ you have 0, 3, 4, 1, 2, 6, 7 ஒரு array இருக்குது with these elements. இப்போ நீங்கள் யோசி பாருங்க, 0, 1, 2, 3, 4, 5, 6, 7 0 to 7 enumerate பண்ணோன்னா சொல்லணும்னா அவுட் லவுட் 0, 1, 2, 3, 4, 5, 6, 7. இப்போ 0, 1, 2, 3, 4, 5, 6, 7லேருந்து வாட் இஸ் மிஸ்ஸிங் இன் திஸ் அரே? மிஸ்ஸிங் நம்பர் 5ல 5 இல்லை, இங்கே 5 தவிர எல்லாம் இருக்குது 0 to 7ல. தட் இஸ் வை யூ நீட் டு ரிட்டர்ன் 5 as the answer. I hope you understand the question. இந்த 0 to 7ல எல்லா எலிமெண்ட்ஸ் இருக்கணும், ஆனால் ஒன்று மிஸ்ஸிங், ஒரே ஒரு எலிமெண்ட் மிஸ்ஸிங், அந்த எலிமெண்ட்டை ரிட்டர்ன் பண்ணும். இப்போ சிம்பிள் வே அது சால்வ் பண்ணுறதுக்கு, ஸோ இது ப்ரூட் ஃபோர்ஸ் வே. ப்ரூட் ஃபோர்ஸ் வே என்னன்னா, ஐ எம் செக்கிங், வாட் am I checking? நான் ஒரு லூப் வைப்பேன் 0 to 7. அந்த லூப்பில் நான் செக் பண்ணேன் 0 என்னோட அரேல ப்ரெசென்ட்டாக இருக்கா, இருக்குது, வெரி குட். நெக்ஸ்ட் அந்த லூப்பில் 1 செக் பண்ணேன், 1 ப்ரெசென்ட்டாக என் அரேல 1 இருக்குது, 2 ப்ரெசென்ட்டாக நம்ம அரேல இருக்குது, 3 ப்ரெசென்ட்டாக இருக்குது, 4 ப்ரெசென்ட்டாக இருக்குது, 5 ப்ரெசென்ட்டாக இல்லை. ஸோ அதுதான் என் ஆன்சர்னு, அதுதான் ப்ரூட் ஃபோர்ஸ். ஒரு அவுட்டர் லூப் இருக்குது, இந்த அவுட்டர் லூப்பில் 0 to 7 நான் சொன்னால, இந்த அவுட்டர் லூப் போகிறது 0 to 7. அதுக்கப்புறம் இந்த இன்னர் லூப்பில் என்ன பண்ணுறேன், ஐ எம் கோயிங் த்ரூ எவ்ரி சிங்கிள் எலிமெண்ட் ஆஃப் மை அரே அண்ட் செக்கிங் அந்த நம்பர் இருக்கா இல்லையான்னு. ஸோ நம்பர் 0 இருக்க போது நான் how do I know whether 0 is present or not? நான் எல்லா எலிமெண்ட்லையும் செக் பண்ணுவேன், இது 0வா இது 0வான்ல. அதுக்கப்புறம் 1, how do I check if 1 is present in my array? I cannot directly tell that answer. நான் ஒரு ஹியூமன், நான் பார்த்து சொல்லலாம் ஓகே 1 இருக்கு அரே இல்லைன்னு. ஆனால் கம்ப்யூட்டருக்கு எப்படி சொல்ல முடியும்? எவ்ரி சிங்கிள் எலிமெண்ட்டை செக் பண்ணுவேன், இந்த எலிமெண்ட்டில் 1 இருக்கா இல்லையே, இந்த எலிமெண்ட்டில் 1 இருக்கா இல்லையே, இந்த எலிமெண்ட்டில் 1 இருக்கா இல்லையே, இந்த எலிமெண்ட்டில் 1 இருக்கா, கண்டுபிடிச்சிட்டோம் 1 இருக்குது. அப்படி தான் நீங்கள் சால்வ் பண்ணுவோம். அப்படி தான் யூ டைரக்ட் த கம்ப்யூட்டர் டு சால்வ் இட் லீனியர்லி. So you can only find out ஒரு element இருக்கா இல்லையா by going through each and every element single by single போட்டு நீங்கள் செக் பண்ணுவீங்க உங்கள் desired number and your current number the match ஆர்தா இல்லையான்னு. So that is why the brute forceனு பேர். ஏன்னா you are just enumerating the first thought that comes to your mind. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, 0 to 7, let's say n7னா 0 to 7ல நீங்கள் போகிறீங்க ஒரு லூப்பில். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, you are checking every single index of the array. என்னோட desired number is it equal to my current number? current numberனா nums of index, the number at the index position of the nums array.
நான் கண்டுபிடிச்சிட்டா ஃபவுண்ட் ஈக்குவல் டு ட்ரூ, ஒரு பூலியன் வேரியபிளுக்கு ஃபவுண்ட் ஈக்குவல் டு ட்ரூ பண்ணிட்டு நான் பிரேக் பண்ணிடுறேன். ஏன்னா நெக்ஸ்ட் நம்பர் செக் பண்ணுவேன். 0 இருக்கா, 0 கண்டுபிடிச்சிட்டேன், பிரேக் பண்ணிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் நம்பரை செக் பண்ணுங்க, 1 செக் பண்ணுங்க, 1 இருக்கா, கிரேட், ஃபவுண்ட் ஈக்குவல் டு ட்ரூ, பிரேக், நெக்ஸ்ட் பண்ணுங்க, 2 இருக்கா, கிரேட், 3 இருக்கா, கிரேட். அட் சம் பாயிண்ட் இந்த ஃபார் லூப்பை எக்ஸாஸ்ட் பண்ண அப்புறம் லெட்ஸ் சே நம்பர் ஈக்குவல் டு 5, நம்பர் ஈக்குவல் டு 5ல என்ன பண்ண போறோம், நம்பர் ஈக்குவல் டு 5ல ஒரு செக்கிங், 0 5ஆ இல்லையே, 3 5ஆ இல்லையே, 4 5ஆ இல்லையே, 1 5ஆ இல்லை, 2 5ஆ இல்லை, 6 5ஆ இல்லை, 7 ஈக்குவல் டு 5ஆ இல்லை. ஸோ நீங்கள் ஹோல் ஏரியா எக்ஸாஸ்ட் பண்ணிட்டீங்க, ஆனால் 5 கண்டுபிடிக்க முடியல. அட் தட் பாயிண்ட் யுவர் ஃபவுண்ட் வேரியபிள் இஸ் ஸ்டில் ஃபால்ஸ். Found variable is still false. After this for loop முடிச்சப்புறம் if your found variable is still false அப்படின்னா இதுதான் நம்மளோட மிஸ்ஸிங் நம்பர்னு ரிட்டர்ன் பண்ணுவோம் நம்ம. தட் இஸ் த கோட் ஹியர். இது ப்ரூட் ஃபோர்ஸ். அவ்வளோ நீங்கள் இதை ஹீட் பே பண்ணனா கூட பரவாயில்ல, பட் பே ஹீட் டு திஸ் அப்ரோச் ஹியர். சரிங்களா, இதுதான் ஒரு ஆப்டிமல் அப்ரோச் இது சால்வ் பண்ணுறதுக்கு. என்ன ஆப்டிமல் அப்ரோச்? சி, நம்ம கிட்ட சைஸ் ஆஃப் தி அரே என்ன, 1 2 3 4 5 6 7, சைஸ் ஆஃப் தி அரே 7 நம்ம கிட்ட இருக்கு. ஸோ வி ஆர் எக்ஸ்பெக்டிங் எலிமெண்ட்ஸ் ஃப்ரம் 0 to 7 எல்லாம் இருக்கிறோன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் நம்ம 0 to 7. ஆனால் நம்மளுக்கு தெரியும் ஒரு எலிமெண்ட் மிஸ்ஸிங்னு. சிம்பிளாக பண்ணுவோம், இந்த சம் ஆஃப் தி அரே என்னன்னு கண்டுபிடிப்போம். சம் ஆஃப் தி அரே என்ன, 0 plus 3 3, 3 plus 4 7, 7 plus 1 8, 8 plus 2 10, 10 plus 6 16, 16 plus 7 equal to 23. நம்ம சிம்பிளாக சம் ஆஃப் தி அரே கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் மிஸ்ஸிங் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு we are doing one more thing, sum of the first 7 natural numbers கண்டுபிடிப்போம். So this is a formula நீங்கள் படிச்சிருப்பீங்க ஸ்கூலில். sum of the natural numbers from 1 to n equal to n into n plus 1 by 2னு ஒரு ஃபார்முலா இருக்குது. சரிங்களா, this comes from arithmetic progression. உங்களுக்கு தெரியும்னா அந்த டெரிவேஷன் கூட பண்ணலாம். அந்த சிம்பிள் ஃபார்முலாக்கு n into n plus 1 by 2 is the sum of the natural numbers from 1 to n. What do I want here? I am expecting the numbers 0லேருந்து 7 எல்லா நம்பரும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், நம்ம அரேல எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஆனால் ஒரு நம்பர் மிஸ்ஸிங்காக இருக்குது, அந்த மிஸ்ஸிங் நம்பரை கண்டுபிடிக்க முடியும். How to do that? So sum of the array first கண்டுபிடிக்க to be 23 and sum of the first 7 natural numbersனா 0 plus 1 plus 2 plus 3 plus 4 plus 5 plus 6 plus 7. What and all I expect? Everything நான் 0 to 7 இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். The correct area இருந்துச்சுன்னா, இது correct area இருந்துச்சுன்னா what will be my sum of the first 7 natural numbers? 7 into 7 plus 1 by 2 that is equal to 28. ஏன்னா 7 into 8 நம்ம பண்ணுவோம் 56, 56 by 2 னா 28 வருது ஆன்சரா நம்மகிட்ட. So if the array contained all the elements from 0 to 7 and the array ஓட sum 28 எக்ஸ்பெக்ட் பண்றோம், ஆனா நம்மளோட கரண்ட் அரேயோட sum 23. ஸோ மிச்சம் என்ன இருக்கு, 5 இருக்கு, அதுதான் மிஸ்ஸிங் நம்பர். ஸோ சிம்பிளாக பண்ணலாம் கூட n equal to nums.length, சைஸ் ஆஃப் தி அரே கண்டுபிடிக்கிறோம், அண்ட் சம் ஆஃப் த நேச்சுரல் நம்பர்ஸ் ஈக்குவல் டு n into n plus 1 by 2. அதுக்கப்புறம் சம் ஆஃப் தி அரே கண்டுபிடிக்கிறோம். சம் ஆஃப் தி அரே கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்ரி சிங்கிள் எலிமெண்ட்க்கு போகணும். இது ஃபார் லூப்பு, நம்ம இண்டெக்ஸ் எவ்ரி சிங்கிள் இண்டெக்ஸ் போகிறோம். தட் மீன்ஸ் எவ்ரி சிங்கிள் இண்டெக்ஸ் இங்கே போகிறோம். 0 plus 3 plus 4 plus 1 plus 2 plus 6 plus 7 எவ்ரி எலிமெண்ட்டுக்கு போகிறோம். எவ்ரி எலிமெண்ட்டுக்கு போன அப்புறம் நம்ம சம் பண்ணுறோம். இப்படி சரிங்களா, sum of array plus equal to nums of index. That means sum of array 0 first, அதுக்கப்புறம் sum of array equal to 0 plus 3, அதுக்கப்புறம் sum of array equal to 0 plus 3 plus 4, sum of array equal to 0 plus 3 plus 4 plus 1, so on and so forth. I hope that is understood. இப்போ நம்ம sum of array கண்டுபிடிச்ச அப்புறம் மிச்சம் என்ன இருக்கு, sum of total numbers from 0 to 7 என்னெல்லாம் sum இருக்கோ minus sum of the array, அதான் மிச்சம் மிஸ்ஸிங் நம்பர், அதை ரிட்டர்ன் பண்ணுறோம். this கோடை பார்த்தீங்கன்னா this line 6ல for loop O of n இருக்கு, where n is a number of elements of the array. So this code is O of n. I hope that is clear.